பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவர் சீக்கிரத்தில் நமக்கு பதிலளிக்கிறவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், ஒடுக்கப்பட்ட, நெருக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட நிலைக்குள்ள இருக்கிறோம். சில எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, என்னைக்கு தான் என் வாழ்க்கையில் இந்த நிலை மாறும், எப்போதான் இந்த விடுதலை கிடைக்கும், எப்போதான் என் சூழ்நிலை மாறும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். துரிதமாய் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர்களை தூக்கி எடுப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே உங்களுக்கு பதில் வரும். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையா இறங்கி உதவி செய்ய, துரிதமாக இப்படி வாழ்வு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என்ன நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கலாம், அந்த நன்மைக்கான வாசலை திறந்து கொடுங்க. எந்த காரியத்தில் ஒரு விடுதலைக்காய் தாமீனப்பா ஆமேன் காத்திருக்கிறார்கள், அந்த காரியங்களில் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சில அன்பு காரணங்களுமே துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.